of equation y equal to 0 and y equal to 7. இப்போ y equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, x வந்து 0வா தான் இருக்கும். So y equal to 0னா நம்ம its origin இல்லையா, y 0, 0. x will be also 0. இப்போ 0, 0. அப்போ 0, 0ன்ற பாயிண்ட் நம்ம எங்க மார்க் பண்ணுவோம் பாருங்க, இங்க. So அந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா this will be our line. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் y equal to 7 கொடுத்திருக்காங்க. So here x is 0, y equal to 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ன்ற ஒரே வேல்யூ that is on y axis. இப்போ y equal to 7னா எங்க வரும்? Anywhere here. இங்க வருமா? So இப்போ நம்ம 1, 2, 3 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, y axisல 3, 4, 5, 6. So here 7. அப்பனா அந்த பாயிண்ட் எங்க வரும் பாருங்க, இங்க வரும். கிளியரா? சோ இப்போ இந்த ரெண்டு லைனும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா பாருங்க, ரெண்டுமே x ஓட 0 தான். அப்போ which lies on y axis. இப்போ இத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா இந்த லைன் எங்க இருக்கும்? இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா என்ன போயிட்டே இருக்கும்? இப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்? அப்போ so these are what lines? These are parallel lines. So parallel lines என்னது? Parallel lines has no solution. ஏன் no solution சொல்றோம்? பிகாஸ் ரெண்டு லைனும் எங்கேயுமே மீட் ஆகாது. பாருங்க, இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுதுன்னா இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா இட் இஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ இந்த லைனும் எங்கேயுமே மீட் ஆகாது. அதனால இது ரெண்டுத்துக்கும் சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் அ parallel lines and we have no solution for this.